வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், துவரம் பருப்பு பாலக்கீரை கடைசியில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஜீரகமும் இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதில் தண்ணி தனியாக நிறுத்தி எடுத்துட்டு இதை உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கீரையை கடைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து வடகம்னு சொல்லுவாங்க, கடைகளில் கூட இப்போ கிடைக்கிது. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு 2 மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு பெரிய நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். தாளிப்பு கீரையில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு பாலக்கீரை கடைசியில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.